ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்படி ஒரு பாட்டு பாடுறாரு ஐயா. இன்னொரு பாஸ்டர் பாடுறாரு, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே. இப்படி அவரும் அன்பின் ஆவியானவரை குறித்து தான் பாடுறாரு. ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வர வேண்டும் என்றால் இந்த அன்பு நம்முள் ஊற்றப்பட்டிருக்க வேண்டும். யார் மேலே? ஆண்டவர் மேலே அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருக்க வேண்டும். மற்றவங்க மேலேயும் அந்த அன்பு, அவர் மேலே நம்ம அன்பு வச்சாலே மற்றவங்க மேலே அன்பு தானாக வந்துடும். ஆம் பிரியமானவர்களே, முதல் கற்பனை அதான். உன் தேவனாகிய கர்த்தரை, தேவனுக்கு நாம் என்ன செய்யணும்? முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. அவர் மேல நம்ம அன்பு வைத்தால் ஜனங்கள் மேல நம்ம கட்டாய அன்பு வைப்போம். அவர் மேல நம்ம மற்றவங்க மேல அன்பு இல்லாம நடந்துக்கிட்டோம்னா ஆண்டவர் மேலையும் பொய்யா அன்பு வச்சிருக்கோம் தான் அர்த்தம். அப்போ இந்த அன்பின் ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது, அந்த ஆவியானவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்மோடு பேசுவார், நம்மோடு பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் எல்லா ஆள்கை தன்மையும் கொண்டவர். அன்பு, பரிசுத்தம், வல்லமை, கிருபை, மகிமை, இது எல்லாமே கொண்டதுதான். பலன். ஆவியானவர் உள்ள இருந்தா நமக்கு பலன் உண்டாகும், நமக்கு கிருபை நம்ம சூழ்ந்து கொள்ளும். ஆம் பிரியமானவர்களே, அந்த ஒரு பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு பேசுகின்றவராயிருக்கிறார். இப்படி என்னோடு பரிசுத்த ஆவியானவர் பேசின ஒரு அனுபவத்தை இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவுக்குள்ளே நம்ம போவோம், நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு வீடியோ. தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவர் வல்லமையின் தேவன். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது நிறைவேறும் பிரியமானவர்களே. அது எப்படி என்று இந்த வீடியோ மூலமா, நானும் ஒரு காலத்தில் தெரியாம தான் இருந்தேன். வேதத்தை நான் தியானிக்க 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 தேவனிடத்தில் நான் நெருங்க 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 அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன். இந்த வீடியோவை நீங்கள் முழுவதும் பாருங்கள். நிச்சயமாக நீங்களும் பரிசுத்த ஆவியை நிச்சயமாக பெறுவீர்கள். அவர் உங்களோடு பேசுவார். அந்த அனுபவத்துக்குள்ள நாம் கடந்து வர வேண்டும். காட் பிளஸ் யூ. கிறிஸ்தவர்கள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் ஆவியானவர் என்னோடு பேசின அந்த வார்த்தையை குறித்து, அந்த காரியத்தை குறித்து உங்களோட பேச போகிறேன். எப்படி பேசினார்னா, ஒரு மனுஷனை போல பேசினார், எனக்குள்ளே இருந்து பேசினார். என்னன்னா, நான் என்ன பண்ணினேன், நம்ம ப்ரேயர் பண்ணும்போது நம்ம தலையில் ஒரு ஒயிட் கலரில் ஷால் போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு 2 ஷால் ஒயிட் கலரு, ரொம்ப அதாவது கொஞ்சம் கலர் மங்கி இருந்ததுன்னு அதை என்ன பண்ணேன், துவைக்கிறதுக்காக சர்ஃபில் ஊற வச்சுருந்தேன். அது ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டு நான் எடுத்து பார்த்தாலும் அது அழுக்கு போகலை. அதாவது நான் நினச்ச அளவுக்கு அது ஒயிட்னஸ் வரல. அப்போ என்ன பண்ணேன், இன்னும் ஒரு நாள் ஊற வச்சுருவோம், அப்போ நான் எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு சொல்லி இன்னொரு 24 மணி நேரம் நல்லா அப்படி கசக்கி கசக்கி திருப்பி அதில் போட்டு ஊற வச்சேன். 2 நாள் கழித்து அதை எடுத்து பார்த்து நான் அலசி போடும்போது பார்த்தால் அவ்வளோ ஒரு ஒயிட்டு. அப்போ அந்த ஒயிட்டை அதை நான் பார்த்த உடனே நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, பார்க்குறதுக்கே இது என்ன ஒயிட் கலரா இல்லையே, இது லைட்டாக ஒரு மாதிரி கலர் இருக்கே, இது வேறு மாதிரி கலராக இருக்கே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்த இந்த துணியை எவ்வளவு அருமையாக வெண்மையாய் பிரகாசமாய் மாற்றி தந்தீங்கப்பா, அதே போல் என்னையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். அதாவது அந்த
துணியை நான் காஞ்ச துணியை எடுக்கும் போதே நான் தேவனிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன். இது ஜெபம்னு சொல்லலாம், ஆண்டவர்கிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லலாம். நம்ம பேசுகிறது தானே ஜெபம். தேவனிடத்தில் நாம் பேசுவது தான் ஜெபம். அப்போ நான் சொல்கிறேன், அப்பா இந்த வெள்ளையாக மாறினது போல் என் உள்ளத்தையும் நீங்கள் என்ன வெள்ளையாக பரிசுத்தமாக மாற்றுங்கப்பா அப்படின்றேன். அப்போ ஆவியானவர் என்னோடு பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? நீ இப்படி தான் பேசினார். உண்மையிலேயே ஒரு மனிதனை போல பேசினார். அவர் ஆவி மட்டும் இல்லை, ஆவியானவர் ஒரு பெர்சன் மாதிரி தான். தேற்றரவாளன், நம்மை தேற்றுகிற ஒரு மனிதன் போல தான். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த துணியை நீ என்ன பண்ணுன, ஒரு நாள் ஊற வச்சுட்டு சரியா இல்லைன்னு சொல்லி இன்னொரு நாள் நீ ஊற வச்சல்ல, 2 நாள் இதை முழுசாக நீ ஊற வச்சு தானே இவ்வளவு வெண்மையாக மாறுச்சு. நீயும் வசனத்தில் ஊறு, உபவாசம் போடு, தொடர்ச்சியாக 2 நாள் உபவாசம் போடு, வசனத்தில் ஊறு. எப்பயும் நீ வசனத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நீ வசனத்தில் ஊற 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 இது போல நீ பரிசுத்தமாவன்னு சொன்னார். பிரியமானவர்களே, இது சத்தியம். நான் உடனே வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன் அதை. என்னங்க, ஆண்டவர் இப்படி என்னோடு, ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டார். இது எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அதாவது அதை நிறைவேற்றுவது வசனத்திலேயே ஊறி 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 நாம் வந்து தேவனுடைய அந்த வல்லமை, அந்த அபிஷேகத்தில் இருக்கும்போது தான் நாம் பரிசுத்தமாக வாழ முடியும். ஒரு நிமிடம் அந்த ஆவியானவர் நம்மளை விட்டு விலகிட்டார்னா பரிசுத்தம் போயிடுது. நம் நினைவு வந்துடுது, சுய நினைவு, சுய சிந்தனை நமக்குள்ள ஆளுகை செய்கிறது. இது எல்லாருக்கும் பொருந்தும். விசுவாசி, ஊழியக்காரவங்க எல்லாருக்குமே இது பொருந்தும். பெருமானவர்களே, தேவன் நம்மோடு பேசுகிறவராய் இருக்க வேண்டும் என்றால் நாம் தேவனோடு எப்பொழுதும் அவருடைய வசனங்களை நாம் நேசிக்கிறவர்களாய், இரவும் பகலும் தியானம் பண்ணுகிறவர்களாய், அது மாத்திரம் இல்லை, அந்த வசனத்துக்கு நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த வசனத்தை நான் கைக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி நாம் ஜெபித்து, ஒரு வசனத்தை கூட நான் வந்து கடைப்பிடிக்க முடியாதபடி நான் போயிடக்கூடாதுப்பான்னு சொல்லி அன்றன்று தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளுக்கு, நமக்கு உணர்த்துகின்ற வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசுவார். பெரியமானவர்களே, அநேக காரியங்கள் பேசியிருக்கிறாரு. இது இப்போ ரீசெண்டாக பேசினது. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? இப்படியெல்லாம் என்கிட்ட ஒரு நாள் கூட பேசுனது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நானும் ஒரு காலம் அப்படித்தான் நினச்சேன். ஆண்டவர் எப்படி பேசுவாருன்னு ஆசையோடு காத்திருந்தேன். அந்த ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருந்தால் அவர் உங்களோடும் பேசுவார். வேதத்தை அதிகமாக படிங்க, வாசிங்க, தியானிங்க. வாசிக்கிறதுல தியானிக்கணும். அடாடா இப்படி இருக்கே, நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கோம்? தியானிக்க 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 நாம் வசனத்தில் நாம் வந்து வசனங்கள் நம் உள்ளத்தில் தியானிக்க 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 கொஞ்சம் கொஞ்சமாய் நம் வாழ்க்கை மாறும். பிரியமானவர்களே, தேவனுக்குரிய உகந்ததாய் மாறும். அவர் சுகந்த வாசனையாய் நம்மளுடைய அந்த காரியங்களை முகர்ந்து பார்ப்பார். பெரியமானவர்களே, என் பிள்ளை நான் சொன்னபடி அன்பாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நம்மை அவர் நேசிப்பார். அவர் நேசிக்கும் போது தான் அவர் நமக்குள்ளே வருவார். நம்ம நேசிக்கிறதுனால அவர் நம் பாவங்களை மன்னித்து நம் பிள்ளையாக்கிட்டார். இப்போ நம்ம பிறந்திருக்கோம், மறுபடியும் நம்ம வளரணும். அதுக்கு இந்த வார்த்தை தான் வசனம், ஞானப்பால். ஒரு குழந்தை பால் குடித்தா தானே வளர முடியும். அதுபோல் இந்த திருவசனமாகிய ஞானப்பாலை நாம் பருக 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 நாம் கிறிஸ்துவுக்குள் நாம் வளருவோம், கிறிஸ்துவுக்காய் ஓடுவோம். அதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணை நிச்சயமாக வேணும். அவர் நம்மோடு பேசணும், நம்மளை கரெக்ட் பண்ணணும், நம்மளை வழி நடத்தணும். இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம்மா? பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம்மா? முற்றிலுமாக ஒன்றும் வேண்டாம், வேதத்தை தியானிப்போம், நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாரார். God bless you.